ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகே பிரதர். லாரன்ஸ் பிரதர் ஓகேங்களா? ஓகே பிரதர். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளை கூட தேவன் நம்மளை மாபெரும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை காண செய்து இந்த ஒரு நேரத்தில் கூட அவருடைய சத்தியத்தை குறித்து தியானிக்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் கூட எடுத்துக்கொண்டு இன்றைய இந்த ஒரு பெரிய டிஸ்கஷனுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த ஒரு டிஸ்கஷனுக்கு ஆரம்பமாக நம்பதியில் மாதர் பாக்கத்திலிருந்து இணைந்திருக்கும் நம்மளுடைய அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்களை ஜெபம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கேக்குது. கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கு. கேக்குங்களா? ஓகே பிரதர். கேக்குதுங்க. ஜெபம் செய்வோம். வானாதி வானங்கள் வீட்டிலிருந்து பூமியில் வாழ்கிற மனுமக்களை நித்தமும் கண்ணோக்கி பார்த்து போஷித்து வழிநடத்துகிற சர்வ வல்லமையுள்ள பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் கண்மலையும் மீட்பரும் இரட்சகரும் ராஜாவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். தந்தையே, இந்த நாளிலும் உம்முடைய அளவற்ற கிருபை, இரக்கம், தயவு, அன்பு எங்கள் மேல் இருந்த மட்டில்லா தயவுக்காக உமக்கு கூடிய நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஒரு சிறு மந்தையாக உம்முடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக இந்த ஒரு நாளிலும் இந்த காணொளி வாயிலாக எங்களை இணைத்து உம்முடைய மகா பெரிதான ரகசியங்களையும் தெய்வீக திட்டங்களை அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நல்கின தயவுக்காக உமக்கு கூடிய நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அளவில்லாத ஞானத்தையும் உம்முடைய பரிசுத்தாவியின் வல்லமையும் கொடுத்து உண்மையாய் அதனுடைய தாற்பயம் புரிந்தவர்களாக அது உண்மைத்தன்மை உணர்ந்து நாங்கள் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. உண்மையில் வைத்த எங்களுடைய தயவு மட்டில்லா இரக்கம் மகா பெரிதான அன்பு நிமித்தமாக உமக்கு கூடிய நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இதனாலும் கலந்து கொள்ள முடியாத சகோதரர்களுக்காக உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களையும் வருகிற வாரங்களிலே இணைத்து இந்த ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் அவர்களுக்கு நல்க வேண்டுமாய் எங்கள் மீட்பரும் அருமை இரட்சகரும் ராஜாவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதர சகோதரிகளே, வார வாரம் தேவனுடைய மாபெரும் கிருபையினால புதன்கிழமையில நம்மளுடைய 7ஆம் தூதன் எழுதின 5வது தொகுதியை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஒரு வரிசையில இன்னைக்கு கூட இன்றைய பெரிய டிஸ்கஷனை எடுத்து தருமாறு நம் மத்தியில் இணைந்திருக்கும் நம்மளுடைய அன்பு சகோதரர் தீபன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்கள். நம்ம போன வாரம் பார்த்த காரியங்களை சுருக்கமா, ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, ரொம்ப ஒரு 1 minutes ரொம்ப ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பக்கூடிய சகோதர சகோதரர் தங்கள் கரங்களை உயர்த்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்க. சிஸ்டர் மலர். ஸ்தோத்திரம் பிரதர். கேக்குதுங்களா பிரதர்? கேக்குதுங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, பிதாவாகிய தேவன் இந்த ஒப்புரவாக்குதல் ஆசிரியரா இருக்கிறாரு. இந்த திட்டத்தை கிறிஸ்துவ செஞ்சு முடிக்கிறவரா இருக்கிறார். ஸோ கிறிஸ்துவ உடன்படிக்கையின் தூதராக இருக்கிறாரு. அப்புறம் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்டு ஆசீர்வாதம் கொடுக்கிறவராகவும் இருக்கிறாரு. இதற்கு ஆதார வசனங்களா மல்கியாவும் யோவானின் புத்தகத்துல இருந்து பார்த்தோம். ஸோ இதன் அடிப்படையில கிறிஸ்து தேவனுடைய மீட்பின் திட்டத்தை செஞ்சு முடிச்சுட்டாருன்னு சில வேத வசனங்களை ஆதாரமா கொண்டு நிறைய பாயிண்ட்ஸை பார்த்திருந்தோம். அதுல தேவன் நம்முடைய கிரியை நிமித்தமா நமக்கு இரக்கம் பாராட்டல, அவருடைய அன்புக்கும் தயவு நிமித்தமா தான் நமக்கு இரக்கம் பாராட்டினாரு. தேவன் இஸ்ரேல் மக்களுடைய பாவம் மன்னிப்புக்கு
கிறிஸ்துவை உயிர்த்தெழுதல அதிபதியாக அவர் வருட பரிசுக்குள்ள வைத்திருக்கிறாரு. தேவன் நமக்காக கிறிஸ்துவின் ஜீவனை கொடுத்து நமக்காக ரட்சிப்பின் திட்டத்தை முடிக்கிறார். கிறிஸ்து சபைக்கு பரிந்து பேசுகிறவரும் உலக மக்களுக்கு மத்தியஸ்தராகவும் இருக்கிறார். கிறிஸ்து சுயமா எதுவும் அவரு செய்ய வரல, தேவ சித்தத்தையே செய்ய வந்திருக்காருன்னு பார்த்தோம். திருச்சபை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு தேவன் ஆசிரியரா இருக்கிறாரு, அதற்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. கிறிஸ்து தேவன் நாமத்தினால வந்திருக்காரு. நம்ம தேவ திட்டத்துல நமக்கு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு அதற்கு நமக்கு ஏற்ப நம்ம சீர்திருத்தி நம்ம நல்வழிப்படுத்தணும். தேவன் கிறிஸ்துவை விட பெரியவரா இருக்கிறாரு. ஆனா கிறிஸ்துவுக்கும் கனமகிமை கொடுக்கிறாரு. எப்போனா கிறிஸ்து ஈடுபலி கொடுத்துட்டு உயிர் திறந்து 40 டேஸ்க்கு அப்புறம் ஹெவனுக்கு போறாரு. அப்புறம் அதுல இருந்து 50 டேஸ்ல தேவன் அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து ஊழியத்திற்கு அனுப்புறாரு. இந்த இடைப்பட்ட 10 டேஸ் கேப்ல கிறிஸ்துவுக்கு ஹெவன்ல ஒரு பெரிய கிராண்ட் வெல்கம் செரமனி நடந்து இருக்கணும். தேவன் கிறிஸ்துவ ஹெவன்லயும் பூமியிலையும் உயர்த்துறாரு. எப்படின்னா வானோரும் பூலோகத்தோரும் கிறிஸ்துவுக்கு முழங்கணும். ஏன்னா கிறிஸ்து மரண பரியந்தம் அவரை தாழ்த்தி கீழ்ப்படைஞ்சு ஒப்புரவாகுதலின் ஆசிரியர் போட்ட திட்டத்தை செய்து முடிக்கிறாருன்னு பாக்குறேன். தேங்க்யூ சிஸ்டர் நமக்கு ரொம்ப அழகா அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இப்பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்ப நம்ம எந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கோம்னா ஸ்டடி டு த ஆத்தர் ஆஃப் த அட்டோன்மெண்ட், ஒப்புரவாக்குதலின் ஆசிரியர். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா ஒரு பாயிண்ட் என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒப்புரவாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான ஆத்தர் யாரு அப்படின்றத இந்த சாப்டர்னுடைய நோக்கமே. ரொம்ப ஷார்ட்டா இந்த சாப்டர்னுடைய நோக்கம் என்ன, இதோட பர்பஸ் என்னன்றது என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் பாத்திரலாம். மெயின் தீம் என்ன இந்த இடத்துல பிரதர் ரசில் எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாவே தேவன் தான் ஒட்டுமொத்த இந்த அட்டோன்மெண்ட் பிளானுக்கான ஆத்தர், ஆசிரியர், அதை தோக்குறவரா இருக்கிறாரு. அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு கருவியா யாரு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பர்டிகுலரா இந்த ஒரு அதிகாரத்துல என்ன ஒரு இந்த ஒரு சாப்டர்ல என்ன ஒரு விஷயத்தை, எந்த ஒரு தவறை பிரதர் ரசில் ரெஃப்யூட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா திருத்துவத்தை. ஏன்னா ஒரு காமனான ஐடியா பிதாவாகிய தேவன் ஒரு கோபமான ஒரு கடவுள். அந்த கோபத்தை என்ன பண்றாருன்னா ஜீசஸ் திருப்திப்படுத்துறாரு. அவங்க 3 பேரும் ஒண்ணுன்ற ஒரு ராங் கான்செப்டை பிரதர் ரசில் இந்த இடத்துல ஸ்கிரிப்சர் வச்சு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்றாரு. அது எப்படி ஒரு ஃபோர்ஜரியான ஒரு டாக்டரின் அப்படின்றதுதான் இந்த ஒரு சாப்டர்னுடைய ஒரு மெயின் பர்பஸ். அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா கூட ஒரு சாப்டருக்குள்ள நம்ம கடந்து சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் பர்சனலா அந்த சாப்டர் நம்ம முழுசா நம்ம வாசிச்சிட்டோம்னா அந்த ஒவ்வொரு பேராகிராஃபா நம்ம போகும்பொழுது அதனுடைய கான்டெக்ட் என்ன, எந்த கான்டெக்ட்ல பேசுறாருன்றது நமக்கு ரொம்ப எளிமையா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இன்னும் புரியும். ஸோ இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அடுத்த பேராகிராஃப்குள்ள கடந்து செல்லலாம். யார் வாசிக்கிறீங்க? சிஸ்டர் எலிசபெத். கேக்குதாங்க பிரதர்? கேக்குதுங்க சிஸ்டர். பிதாவாகிய தேவனிடத்தில் கீழ்ப்படிந்தவராகி மேலான நிலைமையை விட்டு பாவ மாம்ச சாயலில் தம்மை வெறுமையாக்கி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தியதால் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக மட்டுமல்ல எல்லா நம்பிக்கைகளுக்கும் பாத்திரரானார். தேவன் அதுக்கு முன்னாடி இருக்க அதிகாரம் போன வாரமே முடிஞ்சிருச்சுங்களா? பிரதர் அது முடிஞ்சது. ஆனா அதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம்னு நிதின் பிரதர் சொல்லியிருந்தாரு. அது அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே 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 லைக் பட் அந்த சாப்டர் அந்த பேராகிராஃப் திருப்பி பார்க்கலாங்களா இல்ல நம்ம புதுசா போலாங்க? பேராகிராஃப் பார்க்கலாம் பிரதர். பார்க்கலாம், அந்த பேராகிராஃப் பார்க்கலாம். ஓகே சரி வாசிங்க சிஸ்டர் அந்த பேராகிராஃப் வாசிங்க. முன்னாடி அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரராய் இருக்கிறார். வேதாகமத்தின் கடைசி புஸ்தகத்தில் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே கூறுகிறதாவது, தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் வெளிப்படுத்தல் 1:1 பாவத்திலிருந்தும் அதன் சாபத்திலிருந்து விடுவிக்கப்படும் மனுக்குலத்தின் இரட்சிப்பின் திட்டமாகிய ஒப்புரவாகுதல் குறித்து
இது ஒரு சிறந்த விளக்கப்படமாகும். இது குறித்து வெளிப்படுத்தல் 5 கூறப்பட்டுள்ளது. உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த சுருளை தன் வலது கையில் வைத்திருக்கிறவராகவும் சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிறவராகவும் தீர்க்க ஆயுசுள்ள பரமபிதா காணப்பட்டார். தேவ திட்டமாகிய சுருள் தேவனுடைய வலது கரத்தில் இருந்ததற்கு காரணம், அதனை வாசித்து அறியக்கூடிய தகுதி உடையவர்கள் வரும் வரை அவருடைய கரத்திலும் வல்லமையிலும் வைக்கப்பட்டிருந்தது. அதனை வாசித்து அறியக்கூடிய தகுதி பெற்ற ஒருவரே பிதாவின் பிரதிநிதியாகவும் இத்திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவராகவும் பிதாவினால் மகிமைப்படுத்தப்பட்டவராகவும் இருக்க முடியும். நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் கல்வாரியில் கர்த்தராகிய இயேசு பாடுபட்டது வரை இந்த அடையாளமான படம் காண்பிக்கிறது. அவரே இந்த புஸ்தகத்தை வாசிக்கவும் திறக்கவும் முத்திரைகளை உடைக்கவும் தகுதி உள்ளவராக நிரூபித்து காட்டினார். தேவ திட்டத்தை உடைய சுருளை எடுக்கவும் வாசிக்கவும் முத்திரைகளை உடைக்கவும் இயேசு கிறிஸ்து வரும் வரை எவரும் பாத்திரராய் இருக்கவில்லை. தேங்க்யூ 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 சிஸ்டர். நாம கேள்விக்குள்ள நாம கடந்து செல்லலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த லாஸ்ட் புக் ஆஃப் பைபிள் இருக்கு இல்லையா, அதாவது பைபிளுடைய கடைசி புஸ்தகமா இருக்கக்கூடிய வெளிப்படுத்தும் விசேஷத்தினுடைய முதன்மையான நோக்கம் என்ன, பிரைம் பர்பஸ் என்ன? புக் ஆஃப் ரெவலேஷனுடைய நோக்கம் என்ன, பிரைம் பர்பஸ் என்ன? பிரதர் பிரவீன். To reveal Jesus. தேங்க்யூ தேங்க்யூ பிரதர், சரியான பதில். இன்னும் சிஸ்டர் சோனியா. பிரதர், இனிமேல் ஏழு கால பீரியட்ல என்னென்ன நடக்க போகுதுன்றது சம்பவிக்க அவங்களுடைய என்ன சொல்றது பரிசுத்தவான்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி சொல்லக்கூடிய அந்த புக்கு அது ஏழு கால பீரியட். தேங்க்யூ, சரியான பதில் தான். பர்டிகுலரா இந்த பேராகிராஃப்ல பிரதர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அதை கூட ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். பிரதர் டோனி. அதாவது இந்த தேவனுடைய சத்தியம் வந்து ஒரு மனுஷனுக்கும் இது புரியாம ஒரு புதிரா இருந்தது. சிம்பிளா சொல்லணும்னா வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெயம் கொன்று அந்த புத்தக சூழலை பெற்று அவர் தான் நமக்கு எல்லா சத்தியங்களையும் வந்து இங்க விளக்கிக்கிட்டு இருக்காரு, நமக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத கூட இந்த இதுல பார்த்தோம். தேங்க்யூ 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 பிரதர். ஸோ அப்படின்னா இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த லாஸ்ட் புக் ஆஃப் பைபிள், த புக் ஆஃப் ரெவலேஷன் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு அருமையான ஒரு என்ன சொல்றது சிம்பாலிக் பிக்சர், ஒரு அடையாள பாஷை என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. எதுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாபெரும் ஒப்புரவாக்குதல நாம எப்படி புரிந்து கொள்றது அப்படின்ற ஒரு விஷயத்த நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு சிம்பாலிக் பிக்சரா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அதாவது இந்த இடத்துல ரெவலேஷனுடைய ஒன் ஆஃப் த முக்கியமான பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஊழியர்களுக்கு தேவனுடைய திட்டம் என்ன என்பதை காண்பிக்கிறது. அதாவது அவருடைய ரட்சிப்பு மற்றும் அந்த மீட்டெடுப்பதற்கான மாபெரும் தெய்வீக திட்டத்தை தேவ ஊழியர்களுக்கு காட்டுறதுதான் இந்த புக் ஆஃப் ரெவலேஷனுடைய மெயின் பர்பஸ். ஸோ அப்படியே பார்க்கும்பொழுது பிரதர் டோனி கூட அழகா சொன்னாங்க, அதுக்குள்ள நம்ம அப்படியே கடந்து போலாம். புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 5ல பிதாகிய தேவன் காண்பிக்கப்பட்டிருக்கிறாரு. சோனியா. ரெவலேஷன் 5ல வந்து ஸ்டார்டிங் என்ன வரும்னா, பிதாவாகிய தேவன் வந்து சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் அவருடைய வலது பாரசத்துல வந்து இந்த 7 முத்திரிக்கப்பட்ட ஸ்க்ரோல்ஸ் இருக்கிற மாதிரி அவர் கை அவருக்கு அவங்க இருக்கிற மாதிரி அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அது வந்து இது வரைக்கும் திறக்கப்படல, அதுக்கு ரைட் ஓனர் இன்னும் வரல அப்படின்றதால அது இன்னும் ஓபன் ஆகல அப்படின்ற மாதிரி அதை டிபிக்ட் பண்ணியிருப்பாங்க ரெவலேஷன் ஓபனிங் ஸ்டார்டிங். தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அப்படின்னா சிஸ்டர் இப்போ அழகா சொன்னாங்க, அந்த இடத்துல பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ரெவலேஷன் 5th சாப்டர்ல சிங்காசனத்துல உட்கார்ற மாதிரி காண்பிக்கப்பட்டிருக்கோம். அவருடைய வலது கரத்துல உள்ளும் புறமும் எழுதப்பட்ட முத்திரிக்கப்பட்ட 7 ஸ்க்ரால்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும்.
அது ஏன் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு அப்படின்னு இருக்கு? யார் சொல்றீங்க? சிஸ்டர் கேரல். சிஸ்டர் மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க சிஸ்டர். அதாவது ஹீப்ரூ, அதாவது யூதர்கள் வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட் எழுதுவாங்க. சோ அதனால அது வந்து உள்ளும் புறமும் சொல்லி புக்ல நம்மளுக்கு அப்படி கொடுத்துருக்கு. தேங்க்யூ. குட். சிஸ்டர் டோனி, சாரி பிரதர் டோனி. உள்ளும் புறம்பும்ன்றது வந்து ரெண்டு சைடை குறிக்குது. அதாவது ஒரு பக்கம் பழைய ஏற்பாடு, இன்னொரு பக்கம் புதிய ஏற்பாட குறிக்கிறது அப்படின்னு. அது அது அப்படி எடுத்துக்க வேண்டாம் பிரதர். அது அந்த அந்த சென்ஸ்ல இல்ல. அப்படி வராது அது. சிஸ்டர் அழகா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. பிரதர் ஜோயல் சொல்லுங்க. உள்ளும் புறமும்னு சொல்லும் பொழுது உள்ள விஷயங்கள் வெளியில இருந்து பார்க்கும் பொழுது அவ்வளவு ஈஸியா தெரியாது, எது ஒரு க்ளோஸ்டான விஷயமா இருந்தாலும். ஸோ கரெக்டான டைம்ல கரெக்டான சூழ்நிலையில அப்பதான் அது ரிவீல் ஆகணும் அப்படிங்கறதுனால அந்த விஷயங்கள் உள்ளும் அப்படின்னும், புறம் பொழுது ஒரு பேசிக் சால்வேஷனை பத்தின ஒரு விஷயங்கள் கூட அதுல சொல்லப்பட்டிருக்கு. தோஸ் ஹூ ஃபியர் ஃபார் காட் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு பாயிண்ட் இருக்கு. தேங்க்யூ பிரதர், சரியான பதில். சிஸ்டர் கேலின் சொன்னது ஒரு குட் ஆன்சர். அதே போல வந்து பிரதர் ஜோயல் கூட இந்த இடத்துல சொன்னது வந்து உள்ளும் புறமும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஸ்க்ரால்ல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ஹிடன் கண்டென்ட் நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தெரியல. பட் வெளியே பார்க்கும்போது சில விஷயம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புரியுது, பட் முழுசா என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியல. ஸோ உள்ளும் புறமும் எழுதப்பட்ட அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா ஒரு விஷயம் கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே தேவனுடைய திட்டம் எல்லாருக்குமே தெரியல. ஈவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு நல்லா தெரியும் ஆன்சர், யார் அதை திறக்கிறதுக்கு பாத்திரவான்னு சொல்லும் போது ஆண்டவர் தான். பட் அவருக்கு கூட இந்த இடத்துல வந்து எடுத்த உடனே இதை பார்க்கக்கூடிய ஒரு ரைட்ஸை தேவன் கொடுத்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அப்படிங்கிறது கிளியரா புரியுது. சோ அதுக்குள்ள நம்ம இன்னும் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு விஷயம் கிளியரா புரியுது, இது தேவனுக்கு மட்டும் தான் தெரியுது. அப்பேற்பட்ட தேவனை இந்த இடத்துல அந்த 5th வால்யூம்ல சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீடித்த ஆயுசு உள்ளவர்னு போட்டிருக்காங்கல்ல இல்லையா? நீடித்த ஆயுசு உள்ளவர்னு போட்டிருக்காங்க, நீண்ட ஆயுசு உள்ளவர். ஏன் பிதாவாகிய தேவனுக்கு இந்த இடத்துல நீண்ட ஆயுசு உள்ளவர் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு? ஏன் இந்த வேர்ட் யூஸ் பண்றாருங்க பிரதர்? யார் சொல்றீங்க? நீண்ட ஆயுசு உள்ளவர் அப்படின்ற இந்த ஒரு டேர்ம பிதாவாகிய தேவனுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு இல்லையா? ஏன் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காரு? மிஸ்டர் கேர்லன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் வந்து நித்தியமா இருக்கிறாரு. சோ அவருக்கு எவர் லாஸ்டிங், அவருக்கு முடிவுன்றதே கிடையாது. சோ அதனால கூட அவருக்கு நித்தியம்ன்றது சொல்லலாம் இல்ல. எக்ஸ்பிளனேஷன் கரெக்ட் தான், பட் அந்த பர்டிகுலர் டேர்ம் ஏன் பயன்படுத்தணும்? இந்த பர்டிகுலர் டேர்ம் நீண்ட ஆயுசு உள்ளவர் அப்படின்ற டேர்ம் மனுஷர்கள் இறந்துருவாங்கல்ல பிரதர், அவருக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தெரியும் தான் தேவனுடைய தன்மையை சொல்றது. பிரதர் ஜான் பிரவீன். ஏன்னா அவர் தான் சோர்ஸ் ஆஃப் லைஃப். கரெக்ட் தான். என்னோட கேள்வி அந்த வேர்டு வை. சிஸ்டர் எலிசபெத், அடுத்தது பிரதர் அஜய். சிஸ்டர் மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. எலிசபெத் நீங்க மியூட் எடுத்துட்டு பேசுங்க. அவர் வந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், அதனால அந்த பேர் வந்து. இல்ல கரெக்ட் தான், நீங்க தேவனை பத்தி இதெல்லாம் லைனா சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். என்னோட கேள்வி என்னன்னா, இந்த நீண்ட ஆயுசு உள்ளவர்ன்ற டேர்ம எங்க இருந்து எடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்றாரு பிரதர் ரசன்? நீங்க நீண்ட ஆயுசு உள்ளவருக்கு விளக்கத்துக்கு அப்புறம் போலாம். என் கேள்வி என்னன்னா, அந்த நீண்ட ஆயுசு உள்ளவர்ன்ற டேர்ம எங்க இருந்து எடுத்து அப்ளை பண்றாரு பிரதர் அஜய்?
பிரதர் கேக்குதா? கேக்குது. ஏன் அது இங்கிலீஷ்ல ஏன்ஷியன்ட் ஆஃப் தி ஏஜஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஒருவேளை இந்த ஒரு திட்டத்தை ஆதியிலே அவர் வந்து போட்டதுனால அந்த ஒரு கான்செப்ட் அவர் அதை மேட்ச் பண்றாருன்னு தெரியல. கரெக்டான்னு தெரியல. ஏன்ஷியன்ட் ஆஃப் த டேஸ் ஆர் ஏன்ஷியன்ட் ஆஃப் த ஏஜஸ் கரெக்ட் தான். பட் கான்செப்ட் வைஸ் ஓகே ஃபைன், எல்லாமே நீங்க சொல்ற பதில் கரெக்ட் தான். எங்க இருந்து இந்த டேர்ம் எடுத்திருக்கணும் சிஸ்டர் ரோஸ்லி? சோதரன் பிரதர், அவர் வந்து ஆதியும் அந்தமும் உள்ள தேவன், அவரு அனாந்தி ஆன தேவன். அவருக்கு சாகாமே கிடையாது. அவருக்கு பின்னால யாருமே கிடையாது அவரு. அதனால அவருக்கு வந்து முடிவே கிடையாது. தேங்க்யூ 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 சிஸ்டர். கான்செப்ட் வைஸ் ஓகே எல்லாமே தான். இந்த இடத்துல வந்து என்னோட கேள்வி, இந்த நீண்ட ஆயுசுள்ளவர்ன்ற வார்த்தையை எங்க இருந்து எடுத்துன்னு பாரு. நம்ம அதுக்கான விளக்கத்துக்குள்ள அப்புறம் போலாம். அந்த விளக்கத்துக்கு அப்புறம் போனோம்னா தான் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா இந்த நீண்ட ஆயுசுள்ளவர் அப்படின்ற ஒரு வார்த்தைய எங்க இருந்து எடுத்து அப்ளை பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். சோ அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தானியேல் வாசிச்சோம்னா, தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரும் சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல நீண்ட ஆயுசுள்ளவர் ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் அப்படின்ற ஒரு வேர்டு, ஒரு டேர்ம் எங்க இருந்து எடுத்து பிதாவாகிய தேவனுக்கு அப்ளை பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தானியேல் 7ஆம் அதிகாரத்துல இருந்து. ஏன்னா தானியேல் 7ஆம் அதிகாரத்துல எந்த காட்சியை பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா மனுஷகுமார் வந்து நீண்ட ஆயுசுள்ளவர் கிட்ட ராஜரீகத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பெறுகிறார். நமக்கு நல்லா தெரியும் மனுஷகுமாரன் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சோ அப்படின்னா இந்த இடத்துல அவர் இந்த நீண்ட ஆயுசுள்ளவர் கிட்ட இருந்து என்ன பண்றாருங்க? ராஜரீகத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வாங்குறாரு. அப்ப அந்த நீண்ட ஆயுசுள்ளவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் அப்படின்றது நாம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். சோ அப்படின்னா இந்த இடத்துல அப்ப அந்த நீண்ட ஆயுசுள்ளவர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகும்பொழுது அதுக்கு நீங்க அழகா என்ன பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதில் அழகா கொடுத்தீங்க. ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இந்த நீண்ட ஆயுசுள்ளவர் அப்படின்றத ஒரு தமிழ்ல ஒரு சரியான ஒரு மொழிபெயர்ப்பா கொண்டு வர முடியல? ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரம் உருவாவதற்கு முன்பாகவே இருக்கிறவர். நேரம் உருவாவதற்கு முன்பாகவே என்ன பண்றவர்னு பாத்தீங்கன்னா இருக்கிறவரு. நேரத்தையும் சகல விஷயத்தையும் ஆளுகை செய்யக்கூடியவரா யார் இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சர்வ வல்லமை இல்ல தேவன். சோ காட்ஸ் எட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ். நீங்க இந்த பதில் அழகா சொன்னீங்க. தேவன் நித்தியத்துக்கும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறார். ஹி வாஸ் பிஃபோர் ஆல் டேஸ். ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இது இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். ஆஃப் டேஸ் அப்படின்னா டேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரத்துக்கு முன்பாகவே ஏன்ஷியன்ட், விச் மீன் என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இந்த டேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முன்பாகவே அவர் என்ன பண்றாரு? இருக்கிறாரு. சோ அதனாலதான் அந்த டேர்ம் ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ். சோ அங்க பிதாவாகிய தேவனுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை தானியேல் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க? பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோ அந்த ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் சிங்காசனத்துல வீட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு? இந்த இடத்துல ஜீசஸ் கிரைஸ்ட் போயிட்டு அந்த ஸ்க்ராலை வாங்குறத விஷயத்தை அடையாளப்படுத்துறத இந்த டேர்ம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்திருக்காரு. சோ இன் ஃபியூச்சர் நம்ம பேரன் படிக்கும்போது கூட ஒரு டேர்ம் நாம எடுத்து பார்க்கும்போது ஏன் இந்த ஒரு விஷயத்தை வந்து பிரதர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம உள்ள போய் நம்ம ஸ்டடி பண்ணோம்னா இன்னும் கூட நமக்கு அதிகமான இன்சைட் என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்கும் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். சோ அப்போ ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பிதாவாகிய தேவன கையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுருள் இருக்கு, ஸ்க்ரால்ஸ் இருக்கு. அந்த ஸ்க்ரால் யாரால என்ன பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண முடியல. அதற்கு பாத்திரவான் யாரும் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா இல்ல. சோ இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஸ்க்ரால் எதை அடையாளப்படுத்துது? அந்த ஸ்க்ரால் எதை அடையாளப்படுத்துது? யார் சொல்றீங்க? பிதாவாகிய தேவனுடைய கரத்துல இருக்கக்கூடிய ஸ்க்ரால் எதை அடையாளப்படுத்துது? சிஸ்டர் டெய்ஸி.
பிரதர், அது தேவனுடைய திட்டம். அத 7 கால சபையை பத்தி ஒவ்வொரு இதுவா அவர் வச்சிருக்காரு. இது வரைக்கும் 6 கால சபையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 7வது கால சபையும் நம்ம தெரியறோம். அதனால தேவனுடைய திட்டம் தான் அதோடைய இதுல இருக்கு. அது இயேசு கிறிஸ்து கிட்ட போய் அவர் போய் வாங்குற வரைக்கும் அது அவர் கையில தான் இருக்கும். தேங்க்யூ சிஸ்டர், சரியான பதில். அப்படின்னா இது தேவனுடைய தெய்வீக திட்டம். அது ஜீசஸ் கிறிஸ்ட் இருக்கும்பொழுது என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுசா ஓப்பன் ஆகல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கூட மார்க்ல நம்ம வாசிச்சிருப்போம். என்ன வாசிச்சிருப்போம்னா, அந்த நாளையும் குறித்து பிதா தவிர்த்து வேற யாருக்கும் தெரியாது, தூதர்கள் அறியார், குமாரனும் அறியார் அப்படின்னு இருக்கும். சன்னுக்கு கூட தெரியாது, விச் மீன் எனக்கு கூட தெரியாது அப்படிங்கிறாரு. அப்படின்னா எது வரைக்கும்? ஏன்னா இன்னும் அது தேவன் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணல. அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் ஜீசஸ் கிரைஸ்டா இருந்துட்டா கூட இந்த இடத்துல அது தேவன் என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணாம இருக்கிறாருல்ல. ஏன் ரிவீல் பண்ணல? ஏன் நம்ம ஆண்டவனுடைய முதலாம் வருகையில ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றாருல, அந்த நாளையும் குறித்து பிதாக்கு மட்டும்தான் தெரியும், தூதர்களுக்கும் தெரியாது, குமாரன் கூட தெரியாது அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப ஆண்டவருக்கு ரிவீல் பண்ணல. ஏன் ரிவீல் பண்ணல? பதில் என்ன சொல்லாதீங்கன்னா, அது ஏற்ற நேரம் இல்ல பிரதர் அதனால ரிவீல் பண்ணல அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அந்த பதில் நமக்கு தெரியும். அதை தவிர்த்து வேற என்ன பதில்? சிஸ்டர் பிரதர் வின்சென்ட், அடுத்து சிஸ்டர் சோனியா. பிரதர், ஆண்டவராக இயேசுக்கு வந்து அந்த ஈடுபலியை முடிக்கல பிரதர். அதுவும் இல்லாம அவர் வந்து அந்த மகிமை அடைந்த ஸ்தானத்தை அவர் பெறல பிரதர். பிதாவுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்தானத்தை அவர் பெறல அப்படிங்கிறதுனால. ஓகே, தேங்க்யூ. பிதாக்கு ஈக்குவல் கிடையாது, பிதாவுடைய தன்மை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஸ்தானம். தன்மை. தேங்க்யூ சிஸ்டர் சோனியா. அடுத்தது சிஸ்டர் கேரள. பிரதர், ஏன் வந்து ரிவீல் பண்ணல அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து இன்னும் வந்து பிதாவாகி தேவன் எதிர்பார்த்த வந்து அது அந்த அந்த லெவல் வரைக்கும் he didn't prove himself yet. ஸோ அந்த ப்ரூவ் பண்ணி காமிக்கிற வரைக்கும் இட் வாஸ் இயேசு கிறிஸ்துக்குமே அது வந்து மறைக்கப்பட்டிருந்தது. ஸோ அது ப்ரூவ் பண்ணி அவர் கல்வாரியில காமிச்சதுக்கு அப்புறம் தான், அவருடைய ஹம்பிள்னஸ் அங்க காமிச்சதுக்கு அப்புறம் தான் பிதாவாகி தேவனே அவருக்கே அதை வெளிப்படுத்துறாரு என்ன நடக்கும் அப்படின்றது. தேங்க்யூ சிஸ்டர், வெரி குட் ஆன்சர். சிஸ்டர் கேரளின். அதேதான். பட் ஆட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அங்க ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாரு. அவருக்கு கீழ்பட்டு அந்த கல்வாரியில அவர் எதிர்பார்த்தது பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு அவர் வந்து தன்னை முற்றுமா அவரை வந்து தாழ்த்தி அதை செஞ்சு முடிச்சதுனால அவருக்கு அதை ரிலீவ் பண்றாரு. தேங்க்யூ சிஸ்டர். சோ அப்போ ஒரு விஷயம் கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, சிஸ்டர் ஸ்னேகா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா? ஓகே. சோ ஒரு விஷயம் நமக்கு கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, சிஸ்டர் சோனியா அண்ட் சிஸ்டர் கேரளின் இப்ப அழகா சொன்னாங்க. என்னன்னா, கிளியரா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா, பாத்திரவானாக நிரூபித்து காண்பிக்கல கல்வாரி சிலுவையில. சோ நிரூபிச்சு காண்பிச்சிருவார் தேவனுக்கு தெரிஞ்சிட்டாலுமே, பட் ஸ்டில் அது காண்பிக்கிற வரைக்கும் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாவே இருந்துட்டாலுமே, பிதாவாகிய தேவன் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வலது கரத்துல இருக்கக்கூடிய அந்த அடுத்து அவருடைய பிளான்ல என்ன ஒரு விஷயத்த செய்ய போறாருன்ற ஒரு காரியங்களை ஆண்டவருக்கு என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணல. அவர் சிலுவையின் மரண பரிந்தம் தன்னை தாழ்த்தின ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தேவன் அப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அதுக்கப்புறம் தான் கொடுக்குறாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் தன்னை நிரூபிச்ச பிறகுதான். அப்படின்னா இந்த இடத்துல காட்ஸ் ஜஸ்டிஸ் எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட என்ன பண்ணிக்கல, அதுல வயலேட் பண்ணிக்கல. இப்போ கேள்வி, இப்போ இந்த ஒரு காரியத்தை பிதாவாகிய தேவன் ஆண்டவருக்கே இப்படி பண்ணியிருக்காரு இல்லையா? விச் மீன் அவரை தன்னை பாத்திரவானாக நிரூபித்துட்ட பிறகுதான் தேவன் இந்த ஒரு பிளானியே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா காண்பிக்கிறாரு. இப்போ இதுல பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு பாடம் தோணுது? ஒரு நியூ கிரியேச்சர்ஸா இருக்கக்கூடிய நமக்கு என்ன லெசன்ஸ் நம்ம கத்துக்க முடியுது இதுல இருந்து? பிரதர் வின்சென்ட். பிரதர், நம்ம சபையா அழைக்கப்பட்டிருக்கோம் கிறிஸ்துவின் அங்கங்களா. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தலையா இருக்காரு. அவருக்கே வந்து இப்படி ஒரு டெஸ்ட் வந்து கொடுத்து தேவன் வந்து அவரை ப்ரொமோட் பண்ணிருக்காரு.
அப்படிங்கிறப்ப நம்ம சபையா அழைக்கப்பட்ட நம்மளும் வந்து ஆஹ், நம்மளும் வந்து இந்த பாவ நிவாரண பலியில பங்கெடுத்துக்கிட்டு அதுல வந்து நம்மளோட கடமையை கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறத தேவன் எதிர்பார்க்க. ஓகே, தேங்க்யூ பிரதர். சிஸ்டர் கேரளின். இயேசு கிறிஸ்துக்கு கரெக்டா நீதியின்படி அவர் எல்லாமே அவரு கரெக்டா தான் செஞ்சிருக்காரு. பட் நம்மளுக்கும் சொல்லுவாரு. பட் என்ன ஒண்ணுன்னா நம்மளுக்கு எல்லா இதுவும் கொடுத்திருக்காரு. வாக்கு தத்துவம், கிருபை எல்லாமே கொடுத்து இதுல நம்ம எந்த அளவு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்ன்றது நம்மளுக்கு இது ஒரு லெசனா இருக்கு. தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் எலிசபெத். எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு வந்து முற்றிலும் கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினாரோ அதே மாதிரி நாமளும் கீழ்ப்படிந்து நம்ம தாழ்த்தணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் ரோஸ்லின். சோதரம் பிரதர், நம்ம சபையாரா அழைக்கப்பட்ட நாம கூட இயேசு கிறிஸ்துவோடைய அடிசுவடை வந்து பின்பற்றி நம்ம மாதிரி காண்பிக்கணும். அதே சமயத்துல நம்ம லைஃப்ல வந்து நிறைய டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் வரும் பொழுது அதுல ஜெயிச்சுட்டு நம்ம முன்மாதிரியா காட்டும் போது நம்ம வந்து அந்த அப்பதான் நம்ம வந்து அந்த சபை அந்த அந்த பாத்திரவனா இயேசு கிறிஸ்து வந்து எப்படி பிதாவாகிய தேவன் வந்து எப்படி அந்த அந்த பாத்திரவானா ஆனக்கப்புறம் அந்த அந்த புத்தகம் வந்து அவர் கையில திறக்கப்படுதோ அதே போலதான் நம்மளுக்கும் வந்து அந்த நம்ம பாத்திரனா இருக்கும்போதுதான் நம்ம சபை வகுப்பாரா போவோம்ட்டு நான் சொல்றேன் பிரதர். கேரக்டர். தேங்க்யூ. சிஸ்டர் அமுதா. எப்படி இயேசு கிறிஸ்து வந்து தன்னை முழுமையா தேவனுக்கு ஃபுல்லா அர்ப்பணிச்சு அவருக்கு முழுமையா கீழ்படிச்சு ஃபுல் மரண பரியந்த வரைக்கும் எப்படி தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி நம்மளும் கடைசி மரண பரியந்த வரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தேவனுக்கு அர்ப்பணித்து கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளை இருந்தா அப்படின்னா நிச்சயமா அந்த சபை வாய்ப்பு நம்ம போவோம். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அப்போ ஒரு விஷயம் கிளியரா பிரதர் ஹரி சொல்லுங்க. பிரதர் ஆக்சுவலா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவ்வளவு பாடுபட்டு ஆக்சுவலா மரணபரிந்து உண்மை உள்ளவராக இருந்துதான் தேவன் அது கொடுத்தாரு. ஸோ புது சிஷ்யருக்கு நமக்கு எப்படி அது நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல கூட பார்த்திருப்போம். லைக் அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் எல்லா சூழ்நிலையுமே வந்து அவர் எப்படிதான் இருந்தாரு அப்படின்னா வந்து அந்த மச் என்டியூரன்ஸும் அந்த சேர்ஃபுல் கான்ஸ்டன்சி இருந்திருக்கும். ஸோ நம்மளுமே வந்து நம்ம இந்த ஜஸ்ட் நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம சபையை ஆயிட முடியாது. அதே மாதிரி தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கிறதுனாலையும் ஆயிட முடியாது. ஸோ மரண பரியந்தம் அந்த சேம் அந்த மச் என்டியூரன்ஸையும் அந்த சேர்ஃபுல் கான்ஸ்டன்சியும் நம்ம மரண பரியந்தம் காமிச்சு நம்ம உண்மை உள்ளவங்களா இருந்தா தான் தேவன் நமக்கு அதை கொடுப்பாரு. ஸோ இது வந்து நம்ம புது சிருஷ்டிக்கான ஒரு லேர்னிங். தேங்க்யூ பிரதர். சோ அப்போ ஒரு விஷயம் நமக்கு கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே பிதாவாகிய தேவன் அவருடைய நீதியை ரொம்ப ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு அந்த தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குல்ல நம்ம லைஃப்ல கூட நம்ம 3ஆ பிரிப்போம். நம்ம பர்சனல் லைஃப், பிரைவேட் லைஃப் அண்ட் பப்ளிக் லைஃப் அப்படி. ஸோ பப்ளிக் லைஃப்ல கூட ஈஸியா நல்லா இருந்துடலாம், பிரைவேட் லைஃப் கொஞ்சம் டஃபா வீட்டுக்குள்ள. அந்த பர்சனல் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அது தேவனுக்கும் நமக்குமே மாத்திரம் தெரியக்கூடிய அந்த ஒரு ஸோ அந்த ஒரு காரியங்கள்ல கூட நம்ம எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையா நாம இருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல தேவன் ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிட மாட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு உறுதிப்படுத்திட மாட்டார். ஜீசஸ் கிரைஸ்டுக்கே அதுதான் வர்த்தியா அவருன்னு பார்த்திருக்காரு. வர்த்தி தான் நானும் ஜீசஸ் ப்ரூவ் பண்ண பிறகுதான் ஸ்க்ராலே ஓபன் பண்ண முடிஞ்சது. அதே போல நம்முடைய லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சூழல்லையும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்ல அனுமதிக்கப்படும் இல்லையா, அப்ப அந்த அனுமதிக்கப்படக்கூடிய சூழல்கள்ல நாம நம்மள வர்த்தின்னு ப்ரூவ் பண்றோமா? உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பொறுமையை இழந்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல என்ன காட்டுற மாதிரி ஆயிருன்னா, தேவனே என்னையெல்லாம் என்ன பண்ணிடாதீங்க, நீங்க வர்த்தின்னு நினைச்சிடாதீங்க. நீங்க ஒரு இடத்துல செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம லூஸ் பண்றோம்னா, தேவனே தயவு செஞ்சு என்ன பண்ற போறீங்க,
வேர்த்தியா என்ன பண்ணிடாதீங்க, நினைச்சிடாதீங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ரொம்ப அன்வார்த்தி நானு, என்னை நீங்க என்ன பண்ணாதீங்க, தேர்ந்தெடுக்காதீங்கன்னு காண்பிக்கிறது. மாம்சத்தை ஓவர் கம் பண்ணல அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், ஸ்டில் வி ஆர் நாட் வர்த்தி. அப்படின்னா நாமளே ஓகே இந்த ட்ரூத் மூவ்மெண்ட் கூட இருக்கோம், இந்த ட்ரூத் டிஸ்கஸ் பண்றோம், இந்த ட்ரூத்தை புரிஞ்சுக்கிறோம், அதனால ஏதோ நம்ம சில சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்றோம், அதனால நம்ம சர்ச் கிளாஸ் ஆயிரலான்ற ஒரு டிசப்ஷனுக்குள்ளதான் போவோமே தவிர்த்து அட் எண்ட் ஆஃப் த டே தேவன் என்ன பண்ண போறதுலன்னு பாத்தீங்கன்னா நம்மள எலெக்ட் பண்ண மாட்டாங்க, சர்ச் எலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ எவ்வளவு ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள ஜீசஸ் கிரைஸ்ட் தன்னை உட்படுத்தி கொண்டு அந்த ஒரு அழைப்பையும் தெரிந்து கொண்டு அவர் உறுதிப்படுத்தினாரோ, அப்ப யோசிச்சு பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்டுக்கே அந்த நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது அது யாரா இருந்தாலும் தேவன் என்ன பண்ண போறது இந்த விஷயத்துல, நோ காம்ப்ரமைஸ். ஓகே, அடுத்த பேராகிராஃப் கடந்து செல்லலாம். யார் வாசிக்கிறீங்க? பிரதர் கார்த்திக். பிதாவாகிய தேவனிடத்தில் கீழ்ப்படிந்தவராகி மேலான நிலைமையை விட்டு பாவ மாம்ச சாயலில் வந்து தம்மை வெறுமையாக்கி மரண பரியந்தும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தும் தன்னை தானே தாழ்த்தியதால் ஆகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக மட்டுமல்ல எல்லா நம்பிக்கைகளுக்கும் பாத்திரரானார். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவிக்கின்றார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 9 முதல் 16 வசனங்கள். நமது மனக்கண் முன் சித்திரம் போல் காட்டப்படும் நிகழ்ச்சி என்னவெனில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகவும் உலகின் பாவங்களை சுமந்து தீர்த்து ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்து புத்தகத்தை திறப்பதற்குரிய தகுதியை பெற்றவர் எனவும் நிரூபிக்கப்பட்டார். வெளிப்படுத்தல் 5 அதிகாரம் 9 முதல் 16 வசனங்கள். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். சர்வவல்ல தேவனின் பிரதிநிதியாகவும் உடன்படிக்கையின் தூதனாகவும் இயேசு உயர்த்தப்பட்டதாக சித்தரிக்கப்படுகிறார். தேவனுடைய சித்தத்திற்கு தம்மை முழுமையாக அர்ப்பணித்ததாலும் கீழ்ப்படிந்ததாலும் பரமபிதாவின் ஏற்பாட்டினால் அவரது சிங்காசனத்தில் பங்கு பெறும் பாக்கியம் பெற்றார். வான சேனைகளுக்கு முன்பாக இது பிரகடனப்படுத்தப்பட்டது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார். கடைசியாக சிருஷ்டிகள் யாவும் யெகோவா தேவன் தான் ஒரே பேரான குமாரனே தன்னுடைய சிங்காசனத்தில் பங்கு பெறும்படியாக எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை ஆமோதிக்கும்படியாக அவர்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தின பிதாவையும் உயர்த்தப்பட்ட குமாரனையும் எல்லாரும் கனம் பண்ண வேண்டும் என்பது நமக்கு போதிக்கப்படுவதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. யோவான் 5 அதிகாரம் 23. தேங்க்யூ பிரதர். ஸோ நம்ம கேள்விக்குள்ள நாம கடந்து செல்லலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் கிட்ட தன்னை என்னன்னு நிரூபிச்சு காண்பிச்சாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் கிட்ட தன்னை என்னன்னு நிரூபிச்சு கூட அடிஷனல் அப்படியே கேட்கிறேன், தன்னை என்னன்னு நிரூபித்து காண்பிச்சார். அப்படி நிரூபித்து காண்பிக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சார்? தன்னை என்னன்னு நிரூபிச்சு காமிச்சார் தேவன் கிட்ட. அப்படி நிரூபிச்சு காண்பிக்கிறதுக்கு என்ன செஞ்சார்? சிஸ்டர் சோனியா. பிரதர், ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து ப்ரூவ் பண்ணி காமிச்சது தேவன் கிட்ட அவர் மேல, பிதாகிய தேவன் மேல அவர் வச்சிருந்த லாயல்ட்டி, உண்மைத்தனத்தை ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணாரு. அது எப்படின்னா த்ரூ ஒபீடியன்ஸ்.
அவருடைய ஹம்பிள்னஸ், ஒபீடியன்ஸ், அதுக்கப்புறம் கடைசி அந்த டெத், அந்த சிலுவையில வந்து அவர் அந்த சிலுவையில அறையப்பட்ட அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை மட்டும்தான் செய்ய வந்திருக்கேன் அப்படின்றத வந்து அவர் என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அதை மட்டும்தான் நான் செஞ்சேன் அப்படின்றது அது பெர்ஃபெக்டா முடிச்சு காமிக்கிறது ஹம்பிள்னஸ் த்ரூ ஒபீடியன்ஸ் வழியா அவர் பண்ணி காமிச்சாரு. தேங்க்யூ சிஸ்டர், அருமையான பதில். அப்படின்னா இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய உண்மைத்தன்மைய, அவருடைய நேர்மைய கீழ்ப்படிதல் மூலம் மட்டும் என்ன பண்ணலைங்க, நிரூபிக்கல. கூடவே என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா மனத்தாழ்மையை காண்பிச்சாரு. எப்படி மனுஷனா மாறினதுல மனத்தாழ்மை இருக்குது, அப்படி மறிச்சதுல என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா மனத்தாழ்மை இருக்குது. ஆனா இந்த இடத்துல அவருடைய கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்துக்கு போயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இக்னோமினியஸ் டெத், அதாவது ஒரு கேவலமான ஒரு மரணத்துக்குள்ள போனா கூட ஒரு 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 யோசிச்சு பாருங்க, இதோட ஒரு 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 ஒர்ஸ் கைண்ட் ஆஃப் டெத் யாருக்கு என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா வராது. தேவனே அப்பேற்பட்ட டெத்துக்கு போனா கூட பரவாயில்ல, நான் கீழ்ப்படுத்திதான் இருப்பேன்றதுல என்ன தெரியுங்களா ப்ரூவ் பண்ணிட்டாரு தேவன்கிட்ட. அழகா சொல்லியிருக்காரு, he did prove himself worthy of every confidence and trust. அதாவது இந்த இடத்துல பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கு முழுவதுமா தன்னை அர்ப்பணித்ததுனால தேவனை என்ன நம்ப வச்சுட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டையர்லி ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன் நான் தான். வேற மாதிரி சொன்ன, என்ன நம்பி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் கிட்ட நிரூபித்து என்ன பண்றாருன்னா காண்பிச்சார். அப்படின்னா இந்த இடத்துல விசுவாசம், மனத்தாழ்மை, அன்புக்கான எல்லா சோதனையும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயிச்சுட்டாரு. அப்படின்னா இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல அதனாலதான் ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு அவர் சுத்தி எல்லா பிளானுமே இருக்குது. இது சாதாரண விஷயமா இந்த ஒரு காரியத்தை தேவனே நீங்க எதனா நம்பி என்ன பண்ணுங்க கொடுங்க, அப்படி நான் ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன் அப்படின்னா கொடுங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையை பத்தி தேவன் ஃபீல் பண்ணாம இருக்கா. ஆனா அதை என்ன பண்ணிடுவாரு, அவர்கிட்ட போனா அது பர்ஃபெக்டா என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிரும் அப்படின்ற அளவுக்கு யாரே ட்ரஸ்ட் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட், அந்த ஒரு நம்பகத்தன்மையை வாங்கணும். அது மட்டும் இல்லாம எவ்ரி கான்பிடன்ஸ், ஃபுல் கான்பிடன்ஸ் பிதாவாகிய தேவன் கிட்ட என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்படி ஃபுல் கான்பிடன்ஸ வாங்கினதுனாலதான் பிதாவாகிய தேவன் எதையே கொடுத்துட்டார் தெரியுங்களா, எல்லா நியாய தீர்ப்புகளையும் குமாரன் கையில என்ன பண்ணிட்டார், ஒப்பு கொடுத்துட்டாரு. எல்லா நியாய தீர்ப்புகளையும் குமாரன் கையில ஒப்பு கொடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம், உதாரணத்துக்கு 1000 ஆண்டு அரசாட்சியில ஜீசஸ் கிரைஸ்ட் ஜட்ஜ் பண்ணுவாருங்களா, நியாயம் தீர்ப்பாரா? ஜீசஸ் கிரைஸ்ட் நியாயம் தீர்ப்பாரு. என்னுடைய கேள்வி, வெளியரங்கமான ராஜ்யத்துல இப்போ வெளியரங்கமான ராஜ்யத்துல சரி, இப்ப 1000 இயர்ஸ்னா சரி, ஜீசஸ் கிரைஸ்ட் நியாயம் தீர்த்துட்டு இருக்காரு. நியாயம் தீர்க்கிறதுனா என்ன அர்த்தம், உதாரணத்துக்கு அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாருன்னு வைங்களேன். அப்ப அந்த டிசிஷன் எடுக்கும் போது ஜீசஸ் கிரைஸ்ட் பிதாவாகிய தேவன் கிட்ட போய் அப்பா இந்த டிசிஷன் நான் எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டு எடுப்பாரா, அவர் எடுப்பாரா? யார் சொல்றீங்க? கேட்டு எடுப்பாரா, அவர் எடுப்பாரா? சிஸ்டர் அமுதா. அவரே எடுப்பாரு. அவரே தான் எடுப்பாரு. சிஸ்டர் ரோஸ்லி. சோதரன் பிரதர், பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நினைக்கிறதா அவரு நினைப்பாரு, அவர் நினைக்கிறதா இவரும் நினைப்பாரு. அதனால அவர்கிட்ட அவர் கேட்க மாட்டாரு. ஏன்னா இவர் என்ன நினைக்கிறாரோ அது அவரு அது நினைச்சிருப்பாரு. வெரி குட், வெரி குட். சரியான பதில் சிஸ்டர். தேங்க்யூ ஃபார் யுவர் குட் ஆன்சர். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன், நீங்க ஒவ்வொரு வாட்டி ஆன்சர் பண்ணும்போது ஸ்தோத்திரம் பிரைஸ் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டா என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆன்சர் என்ன பண்ணுங்க, ஆன்சர் மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதும். சிஸ்டர் கேரளின். ஃபர்ஸ்ட் அட்வென்ட்ல வரும்போதே இயேசு கிறிஸ்து வந்து அப்பா என்ன சொல்றாரோ அதுக்கு தான் போய் டெய்லி அவர் ப்ரேயர் பண்ணும்போது டெய்லி கேட்டுட்டு தான் எல்லாமே ஒரு அப்பா என்ன சொல்றாரோ அவர் சித்தத்தின்படிதான் செஞ்சுட்டு வந்தாரு. அது வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த கல்வாரி வரைக்கும் அது வரைக்கும் அது முடிஞ்சு அதுக்கப்புறமும் அவருக்கு அந்த அதிகாரத்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து
அவரு செய்யற மாதிரி தான் பண்ணிருக்காரு பிரதர். அதான் டிசைனே பண்ணிருக்காரு அப்படிதான். தேங்க்யூ சிஸ்டர். குட். பிரதர் கார்த்திக். பிரதர் அவரே சொல்லியிருப்பாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படி சொல்லியிருப்பாரு பிரதர். அதனால அவர் டிசிஷன் எடுப்பாரு, ஆனா அது அவரு பிதாவுடைய சித்தமா தான் இருக்கும் அவர் எடுக்கிறது எல்லாமே. வெரி குட். ஸோ அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அழகா பதில் சொன்னீங்க எல்லாருமே. அவர் தான் எடுப்பாரு, ஆனா அவர் எடுக்கிறது எல்லாமே தேவனுடைய சித்தமா தான் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல இருக்கும். ஆனா அந்த ஒரு டிசிஷனுக்குள்ள யார் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, தேவன் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதில் அவர் இன்டர்ஃபியரும் பண்ண மாட்டாரு. அப்படி வர இன்டர்ஃபியர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் அத்தாரிட்டியை கொடுக்குற மாதிரி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்காது. கரெக்டா? அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் என்ன பண்ணிருக்காரு, வாங்கியிருக்கிறாரு. 1000 இயர்ஸ்ல மகன் நீங்க ஜட்ஜ் பண்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நபரை தான் என்ன பண்ணிருக்காருன்னா தேர்ந்தெடுத்து நியாயாதிபதி என்ன பண்ணிருக்காருன்னா உட்கார வச்சிருக்காரு. அடுத்து முக்கியமான கேள்வி, இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தானா? ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட் அத்தாரிட்டி யாருக்கும் ஷேர் பண்றாரு? சபைக்கு ஷேர் பண்றாருல்ல. அப்போ குளோரிஃபை ஆயிட்ட பிறகு, சர்ச் குளோரிஃபை ஆயிட்ட பிறகு, சர்ச் உதாரணத்துக்கு நியாயம் தீர்க்கிறதுல யாரையும் முடிவெடுப்பாங்க. அதுல ஜீசஸ் இன்டர்ஃபியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? யார் சொல்றீங்க? ஜான் பிரவீன். சபையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே சிந்தையில தான் இருக்க போறாங்க. ஸோ அதனால அவங்களே முடிவு எடுப்பாங்க. அது வந்து இயேசு கிறிஸ்து தேவனோட சித்தப்படி தான் அவங்களும் எடுக்க போறாங்க. அது ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. வெரி குட், வெரி குட் பிரதர். ஸோ அப்போ ஒரு விஷயம் என்ன புரியுது, யோசிச்சு பாருங்க. அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு குளோரிக்கு தான் நாம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, யாரதான் அந்த நிலைமையில கொண்டு போய் உட்கார வைப்பாரு? இப்போ யார அங்க கொண்டு போய் உட்கார வைப்பாரு கேக்குறேன். சிஸ்டர் கேர்லன். பிரதர் அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்களதான் அவர் அடுமே உட்கார வைப்பார் பிரதர். அப்போ அவங்க ஒரு லெசனா இருப்பாங்க உலக மக்களுக்கு பிரதர். தேங்க்யூ. வேற யாருன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா அதுக்கு? ஓகே. ஸோ அப்போ ஒரு விஷயம் நமக்கு கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, யோசிச்சு பாருங்க, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் கிட்ட அப்பா என் மேல ஃபுல் கான்பிடன்ஸ் நீங்க வைக்கலாம், ஃபுல் ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன் நானுன்னு நிரூபிச்சாரோ, அந்த மாதிரி தங்களுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை மேற்கொண்டு யாரு தங்களை ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன் பிதாவாகிய தேவன் கிட்டையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்டையும் நிரூபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. அப்ப இந்த சென்ஸ்ல யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் லைக் தட் ஜெயிச்சிட முடியுமா? சான்ஸே இல்லை. அப்படின்னா நம்மளுடைய எவ்ரி ஃபைபர் ஆஃப் அவர் பீயிங், அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு அணுவையும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிதலுக்குள் உள்ளாக்கணும். அப்பேற்பட்ட ஒரு கான்சக்ரேட்டட் லைஃப் இருக்கு பாருங்க, அந்த கான்சக்ரேட்டட் லைஃப் தான் அங்க கொண்டு போய் உட்கார வைக்கும். ஏன்னா நம்பி ராஜ்யத்தை என்ன பண்ணிடுறாருன்னு பாத்தீங்கன்னா ஒப்பு கொடுக்குறாரு பிதாவாகிய தேவன். அப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்கலாம் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ணாங்க யோசிச்சு பார்க்கணும். சோ அப்படின்னா இப்பேற்பட்ட கான்பிடன்ஸ பிதாவாகிய தேவன் கிட்ட வாங்கிட்டதுனால பிதாவாகிய தேவன் அவருடைய கீழ்ப்படிதலுக்கு என்ன ரிவார்டு கொடுத்தாரு? யார் சொல்றீங்க? என்ன ரிவார்டு கொடுத்தாரு? பிரைஸ் கொடுத்தார். பிரதர் ஜான் பிரவீன். இம்மார்டாலிட்டி. தேங்க்யூ. குட். இம்மார்டாலிட்டி கூடவே வேற என்னென்னலாம் கொடுத்தாரு? சிஸ்டர் கேர்லன். சிஸ்டர் மியூட் எடுத்து சொல்லுங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல சொல்றாரு 9-11 வரைக்கும் எல்லா முழங்கால்களும் முழங்கும், எல்லாரும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருப்பாங்கன்ட்டு இதை சொல்றது. அது படிச்சுட்டுங்களா?
படிக்கும். எல்லாருமே அவருக்கு கீழ்ப்படிய நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்து கேட்டுக்கொண்டதை இருக்கிறவைகளையெல்லாம் அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தை தேவன் இல்ல உங்களுக்கு அது இல்ல நினைக்கிறேன். பிலிப்பியர் 2:9 இல்ல 2 சாரி பிரதர். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானத்தோர் பூதலோகத்தோர் பூமியின் கீழுள்ள முழங்கால்கள் யாவும் முழங்கப்படும் என்று சொல்றது. தேங்க்யூ. சோ அப்போ ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சது. இயேசு கிறிஸ்துவோடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் தேவன் என்ன கொடுத்துட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அவரால் கொடுக்க முடிஞ்சது கொடுத்துட்டாரு. எதை கொடுக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய நிலைமையை கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அதை தவிர்த்து ஹையஸ்ட் பொசிஷன் இன் ஹெவன், பிதாவாகிய தேவனுக்கு அடுத்த நிலைமை, எல்லா நாமத்துக்கும் மேலான இட்ஸ் அத்தாரிட்டி ஹானர் ஆர் சுப்ரீம். அது வானம் ஆகட்டும் பூமி ஆகட்டும், எல்லாரும் அதை என்ன பண்ணி ஆகணும்? அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். சோ இததான் எது படம் பிடிச்சு காண்பிக்குது? இந்த ஒரு விஷயத்தை தான் எது படம் பிடிச்சு காண்பிக்குது? இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த பிலிப்பியர்ல பார்த்தோம் இல்லையா, இந்த ஒரு காரியத்தை தான் வேற எந்த புக்ல சிம்பாலிக் பிக்சரா படம் பிடித்து காண்பிக்கப்பட்டிருக்கு கேக்குறேன். பேராகிராஃப்ல ஆன்சர் இருக்கு. சிஸ்டர் சோனியா. பிரதர், அதுதான் ரெவலேஷன்ல அவர் கோட் பண்ணியிருப்பாரு. தட் இயேசு கிறிஸ்துக்கு தான் அந்த அத்தாரிட்டி கொடுக்குறாரு. தட் ஹி ஒன்லி ஓபன்ஸ் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. அப்படின்றத அந்த ஸ்தானத்தையே அவருக்கு தட் ஹீ இஸ் அ மெசஞ்சர், பிதாவாகி தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்றத அங்க ப்ரூவ் பண்ணி காமிக்கிறது ரெவலேஷன் 5ல கோட் பண்ணிருக்கு. தேங்க்யூ சிஸ்டர். சோ அததான் வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9-13 வரைக்கும் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம கிளியரா பார்க்கணும். சோ கிளியரா என்ன சொல்லுது அந்த 5th சாப்டர்ல? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இவரு தான் காண்பிக்குது. அப்படின்னா அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லும் பொழுதே அவருடைய சாக்ரிபிஷியல் டெத் என்ன பண்ணுதுன்னா காண்பிக்குது. அடுத்தது வானம் ஆகட்டும் எல்லாமே அவருக்கு தலை என்ன பண்ணுதுங்க? சாய்க்குது. அது மட்டும் இல்லாம அவர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் பாத்திரவானா என்ன பண்ணப்படுறாருன்னு பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணப்படுறாரு. அப்படின்னா தேவனுடைய அடுத்த ரட்சிப்பின் திட்டத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் ஆண்டவருக்கு தான் கொடுக்கிறாரு. சோ அது மட்டும் இல்லாம சகல ஜாதி சகல கோத்திரத்துல இருந்து என்ன பண்றாருன்னா ஜனங்களை தன்னுடைய ரத்தத்துல என்ன பண்றாரு? மீட் எடுக்கிறாருன்றதும் ரெவலேஷன் 5th சாப்டர் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காண்பிக்கும். சோ அது மட்டும் இல்லாம அவரு பிதாவாகிய தேவனுடைய பிரதிநிதியாக உயர்த்தப்பட்டார் அப்படின்றத பழைய ஏற்பாட்டுல வேற எங்கன்னா காண்பிக்கப்பட்டிருக்குதா? சிஸ்டர் சோனியா. மல்கியா 3ஆம் அதிகாரத்துல வருது, கேக்குறீங்களா? கரெக்ட். மெசஞ்சர் ஆஃப் தி கவர்னன்ட். ஆமா. சோ பிரதர் அழகா பதில் சொல்லிட்டாங்க. உடன்படிக்கையின் தூதராகவும் என்ன பண்ணப்படுறாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல உயர்த்தப்படுறாரு அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். அதுதான் மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கிறோம். சோ இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்றது என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா பாக்குறோம். அப்படின்னா இந்த இடத்துல அவர் உயர்த்தப்படும் பொழுது என்னவாகவும் உயர்த்தப்பட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடன்படிக்கை தூதனானவராக என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உயர்த்தப்பட்டிருக்காரு. மெசேஞ்சர் ஆஃப் தி காவனன்ட் அப்படின்னு இருக்குது. சோ அப்படின்னா இந்த இடத்துல கேள்வி என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் உயர்த்தப்படும் பொழுது இந்த ஒரு டைட்டில் த மெசேஞ்சர் ஆஃப் த கோவனன்ட் அப்படின்ற ஒரு டைட்டில கொடுத்திருக்காரு அப்படின்றத பாக்குறோம் இல்லையா?
அந்த டைட்டில் த மெசேஞ்சர் ஆஃப் த கோவனன்ட் அப்படின்ற டைட்டில் ஏன் கொடுக்கணும்? அது எதை அடையாளப்படுத்துது? ஏன் கொடுக்கணும்? அது எதை அடையாளப்படுத்துது? அந்த உடன்படிக்கையின் தூதன் எனக்கூடிய டைட்டில் ஏன் கொடுக்கணும்? அது எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதை பதிலா என்ன பண்ணுங்க கரெக்ட் சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளில் கூட நம்மளுக்கு தேவையான சத்திய ஆகாரத்தை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் சோஸ்தனங்களையும் கூட எடுத்துக்கொள்வோம். இந்த ஒரு பெரிய டிஸ்கஷனை நம்மளுக்கு அருமையாக எடுத்துக் கொடுத்த நம்மளுடைய அன்பு சகோதரருக்கும் கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய இரவின் இணைய கீதங்கள் இதை வாசிக்கும்படி நம்ம மத்தியில் இருக்கும் அன்பு சகோதரர் டேனியல் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கேக்குதா? பிரதர்? கேக்குது. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையை அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். 1 சாமுவேல் 12:24 இவ்வசனத்திற்கான விளக்கம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்ற பெரிதான ஆசீர்வாதங்களை நாம் தொடர்ந்து நினைவு கூர்ந்தால் நாம் இடைவிடாமல் வைராக்கிய ஜீவிக்க உதவியாயிருக்கும். தேவ நன்மையை அறிந்திருக்கிற நாம் அதிலே பலப்பட வேண்டும். தேவ நன்மைகளால் நாமும் வளர்ந்து நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களும் வளர எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நம்முடைய விசுவாசத்தில் உறுதிப்படுத்தப்படுகிறோம். அவருடைய பிள்ளைகளாகி உடன்படிக்கை செய்து வாக்குத்தத்தத்தின்படி இந்த ஜீவியத்திலும் பிற்கால ஜீவியத்திலும் அவரது ஆசீர்வாதத்தையும் கிருபைகளையும் பெற்று முழு மனதோடு அவரது உதவியை தேடாவிட்டால் அது துன்மார்க்கமாகும். அது அழிவை நோக்கியே நம்மை நடத்தும். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பதே நம்முடைய இருதயத்தின் முழு ஆசையாக இருக்க வேண்டும் என்பதே. ஆமென். இந்த ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு முடிவாக நம் மத்தியில் இருக்கும் அன்பு சகோதரர் ஞானதீபன் அவர்களை ஜெபம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானத்தையும் பூமியையும் சகல சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்த எங்கள் பிதாவாகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்நாளிலே ஒரு நாளை கிருபையாய் எங்களுக்கு கூட்டி தந்து இந்த மாபெரும் சத்திய பாடத்தினுடைய ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சிறு கூட்டமாய் நாங்கள் அறியத்தக்கதான இந்த சத்தியத்தின் ஆழத்தை நாங்கள் தாற்பயத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பலனை இன்னும் அதிகமாக எங்களுக்கு தந்து நீர் எங்களுக்கு அழைத்த அந்த அழைப்பின் அந்த சபை வகுப்பாய் நாங்கள் மாற இன்னுமாய் எங்களை நாங்கள் சுத்திகரித்து உம்முடைய சத்தியத்தின் வழியாய் நாங்கள் ஓட நீர் எங்களுக்கு பலனையும் கிருபையும் தந்து ஞானத்தை தந்து நீர் எங்களை நடத்துங்க. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் லார்ட் பிரதர்.